இன்றைக்கி எங்கள் வீட்டில் பாலாக்கீரை செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். 100 கிராம் துவரம்பருப்பு, ஒரு 50 சிறுபருப்பு ரெண்டும் போட்டு குக்கரில் அவிக்க போகிறேன். இப்போ தண்ணி ஊற்றி ஒரு கழுவிக்கலாம். கொஞ்சோண்டு வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, ஒரு 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் போட்டுருவோம். ஒரு சொம்பு தண்ணி, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். இப்போ குக்கர் மூடிக்கலாம். இப்போ கீரை தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டு தாளிச்சா வாசமாக இருக்கும். கொஞ்சமாக தக்காளி, கருவேப்பிலை, கட்டு பாலாக்கீரை வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி ஃப்ரெஷ்ஷான கீரை வச்சுருக்கேன். இதையே போட்டு கொஞ்சம் ஒரு வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் இது கூட பருப்பு சேர்த்துக்கணும். பருப்பு நல்லா 3 விசில் விட்டு வச்சுருக்கேன், அதிலே ஆட் பண்ணிக்கலாம். குக்கர் அழைச்சி இப்போ கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். நல்லா கொதிக்கிட்டோன்னு ஏலக்காய்க்குள்ள ஜீரக பொடி போட்டு இறக்கிட்டா கூட்டு ரெடி. ஜீரக பொடி, பெருஞ்சீரகம் வறுத்து நுணுக்கி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் ஆட் பண்ணி இறக்குனா கீரை டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு வச்சோம்னா ரொம்ப கெட்டியாகவும் இல்லாத ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத கரெக்டாக இருக்கும்.